உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏன் மார்கழி மாதத்துல மட்டும் பர்டிகுலரா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டாங்க? மார்கழி மாதம் தேவர்கள் வலம் வரக்கூடிய இடம். இவங்க போறதுக்காகத்தான் அதிகாலம்பரை எழுந்திரிச்சு பஜனைகள் படிப்பாங்க. மார்கழி மாதம் அதிகாலம்பரை எழுந்திரிச்சு வழிபாடு பண்ணும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும். இந்த வீட்டில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கு, செய்வனைகள் செய்ய முடியாது, கெட்ட வழிகள் எதுவும் வீட்டில் நடைபெறாது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது ஐயா? எந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாமலும் மக்கள் மேன்மையடைய முடியவே செய்யாது. பல கோடி பணங்கள் வச்சிருப்பான், குலதெய்வ வழிபாடு இல்லைனால் அவனால் அந்த பணத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா முருகர் இருக்காரு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா ஐயா? ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கிரகாதிபதியினுடைய ஆட்சி தான் நடக்கும். அந்த கிரகாதிபதிக்கு அதிபதியான தெய்வங்கள் அந்தந்த காலத்துல மேலோங்கி வரும். அவரை வழிபடுறதுக்கு நிறைய பேர் நிறைய முறைகள் சொல்றாங்க. முருகரை வழிபடுறதுக்கு இது சிறந்த முறை அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க ஐயா? முருகனை பெருத்த மட்டும் இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். காவடி சிந்து முன்னுரிமை முருகப்பெருமானுக்கு உண்டு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 தலைமுறைகளாக தேவ பிரசன்ன முறையில் சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? மார்கழி பிறக்க போகுது, அதுக்கப்புறம் தை வரப்போகுது. மார்கழி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது முதல்ல இந்த மாதத்துல எதுவும் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டாங்க, கல்யாணம், வீடு குடி போகிறது அந்த மாதிரி அப்படின்னு. ஏன் மார்கழி மாதத்துல மட்டும் பர்டிகுலரா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டாங்க? மார்கழி மாதம் தேவர்கள் வலம் வரக்கூடிய இடம். ஒவ்வொருவரும் அவங்க இடத்த விட்டு சுற்றுப்பிரயாணங்கள் ஒரு பல ஆலயங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போகக்கூடியது. அதான் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு நடத்தணுங்கிறது. இவங்க போகிறதுக்காகத்தான் அதிகாலம்பரை எழுந்திரிச்சு பஜனைகள் படிப்பாங்க. அந்த மார்கழி மாதம் மட்டும் அதிகாலையில் தெருவாக ஒவ்வொரு ஊர்கள்லையும் பஜனை படிப்பாங்க. அவங்க வரும்போது அந்த தீப ஒளியை அதிகாலையிலே பொருத்தி வீட்டு வாசலில் ஏற்றி வாசத்தொழிச்சு வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைப்பாங்க. இந்த விளக்கேற்றி வைக்கிறதுனால தரித்தினியம்லாம் எந்த வீட்டையும் தங்காது. மார்கழி மாதம் அது ஒரு சிறப்பு. அந்த தேவர்கள் வரும்போது அந்த வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வுகள், அதாவது ஒரு நல்ல பக்தி ஸ்லோகங்கள், பக்தி பாட்டுகள் சொல்லி சுவாமி வழிபாடு பண்ணால் அது ஒரு பலன். மற்றபடி ஆன்மீகவாதிகள் மார்கழி மாதம் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு காலைக்கடங்கள் முடித்து ஒரு 4 மணி 4:30 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் பூமியிலேருந்து சில அணுக்கற்றைகள் வெளியாகும். பிரம்மலோகத்திலிருந்து சில ஒளிப்பிழம்புகள், என்ன சொல்கிறது, காந்த விசைகள் பூமியை நோக்கி வரும். அதைத்தான் தேவர்கள்னு சொல்கிறோம் நம்ம. அந்த நேரத்தில் நல்ல சுத்தமாக உடம்பு ஆரோக்கியமாக வச்சு சுகந்த பரிமளத்தோடு பூக்களை வச்சு இறை வழிபாடுகள் பண்ணால் அந்த பரிமளத்தை நம்ம சுவாசிக்கிறோம். அதோடு சேர்ந்து அந்த அணுக்கற்றைகள் நம்ம உடம்புல போகும். அது நமக்கு பல அணிச்சேர்க்க செயல்பாடுகளை அதிகரிக்கும். அணிச்சேர்க்க மீனிங் சில கோள்களால் நவக்கிரகங்களால் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த அணுக்கற்றைகளை சுவாசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட போது இதிலேருந்து நீ தப்பிக்கணும்னா இதை இப்படி செய் அப்படிங்கக்கூடிய சிந்தனா சக்தியை நமக்கு கிரகிக்க வச்சிடும். அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த சக்தியை குடிக்கிறது மார்கழி மாதத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பானது. அதுபோக மார்கழி மாதம் அதிகாலம்பரை எழுந்திரிச்சு வழிபாடு பண்ணும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும். சளி பிரச்சனைகள் இதுகள் வராமல் பாதுகாக்கும். மார்கழி மாதம் பெண்கள் வீட்டில் பூ வைப்பாங்க. பூசணிப்பூ, செம்பருத்தம்பூ, இந்த மாதிரி பூக்களை சாணி உருண்டை உருட்டி வாசத்தொலைச்சி அதில் வச்சு அந்த மகரந்தங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்காது, செய்வனைகள் செய்ய முடியாது, கெட்ட வழிகள் எதுவும் வீட்டில்
நடைபெறாது. செய்வினைகளை விரட்டி அடிக்கக்கூடிய தகுதி இந்த செம்பருத்தம்பூவும் மஞ்சளுக்கும் உண்டு. மஞ்சள் குருஸ்தானத்தில், சிகப்பு செவ்வாயினுடைய ஸ்தானத்தில் இருக்க பூக்களுக்கு அந்த சக்தி உண்டு. அதை வச்சாலே வீட்டில் எந்த விதமான துர்மரமான ஒரு விஷயங்கள் நடைபெறாது. அதுக்காக அந்த பூ வைக்கிறது. அடுத்தபடியாக மார்கழி மாதம் சில பேர் குலதெய்வங்களுக்கு போவாங்க. அதுவும் ஒரு சிறப்பானது. அங்கே தங்கி வரணும் மார்கழி மாதம் போனால். குலதெய்வ கோயில். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை மாதத்துல நிறைய நல்ல காரியங்களை பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன ஐயா? தை மாதம் விவசாய நிலங்கள் அறுவடை நடைபெறக்கூடிய நேரம். பணப்பற்றாக்குறையால் துவங்கி நிற்கக்கூடிய மக்களுக்கு அறுவடை முடிஞ்ச உடனே இந்த நெல்லை பண்ண மாற்று முறையில் விற்று பணம் வரும். இவங்க காரியங்கள் நிறைவேறும். அது ஒரு. ரெண்டாவது, தை மாதங்கள் அயனம் 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த அயனங்கள் மாறும்போது இவங்களுக்கு சில நல்ல வழிகள் நடைபெறதுக்கு ஒரு சான்ஸ். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறைகளாக சரியான குலதெய்வத்தை பிரசன்ன முறையில் கணிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ வரக்கூடிய உங்களுடைய கெஸ்ட் எல்லாம் எந்த மாதிரி உங்களை அணுகுறாங்க? அதிகமாக உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க தான் கால் பண்ணி சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. அவங்களுடைய வரவேற்புன்றது உங்ககிட்ட எப்படி இருக்குது சார்? அவங்களுடைய பக்தி நெறிய பார்க்கும்போது ரொம்ப ஒரு மரியாதை கலந்த பக்தி. காரணம் என்னன்னா, அவங்க நாட்டில் இந்த மாதிரி குலதெய்வங்கள் கிடையாது. இவங்கெல்லாம் அந்த நாடுகளுக்கு எப்படி போனாங்கன்னா, லெமுரியா இருக்கும்போது சோழ மன்னனோட போனது ஒரு சாரார் மக்கள். அதில் பெருவாரியான மக்கள் எந்த பாதையாக போயிருக்காங்கன்னா, தென் தமிழ்நாட்டில் தான் போயிருக்கிறாங்க. தென் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு போய் இலங்கையிலேருந்து கடாரம் போயிருக்கிறாங்க. கடாரத்துலேருந்து பல பகுதிகளுக்கும் இன்னைக்கு இருக்காங்க. இந்த இலங்கைக்கு போனவங்களுடைய எச்சங்கள் தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது. எச்சங்கள் மீனிங் அவங்களுடைய குடும்ப உறவுகள் இங்கே நிறையா பகுதியில் இருக்குது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பிரசன்னத்தில் அதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதை சில பேர் கூட போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு அதே வேலை கிடையாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல குறிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் இருந்த இடம் தெரியுது அப்படிங்கிறத பிரசன்னத்தில் தெரியும். அதை சொல்லுவோம். அதை சொன்னோன்னா அவங்க அங்கேயும் போய் பார்க்கணுமாங்க. அதுக்கு மேலே உள்ள இஷ்டம் அவங்க இஷ்டம். ஆனால் மரியாதை சுவாமியை பார்க்கறது அவங்களுக்கு இங்கே உள்ள வழிபாடுகள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுவாமியை பார்த்தோன்னா ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தில் அவங்களுக்கு எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி. அதேமாரி அவங்க செய்கிற பரிகாரத்துலேயும் அவங்களுக்கு எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி. நல்ல சந்தோஷத்தோடு வராங்க. நமக்கும் நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. சந்தோஷத்தோடு போகிறாங்க. அது ஒரு ஒரு அளவற்ற ஒரு ஆனந்தம். நம்மளால் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறாங்கும்போது இந்த வழிபாடுகளுக்கு நம்ம அழைத்து செல்வது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வழிபாடு பண்ணோன்னா அவங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் சித்தாகுது. அதுமாதிரி இங்கேருந்து வழிபாடு பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போன மலேசிய மக்களுக்கு பல காரியங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை மாறி மாறி எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானது ஐயா? வழிபாடு பண்ணாமல் அந்த மக்கள் எந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாமலும் மக்கள் மேன்மையடைய முடியவே செய்யாது. பல கோடி பணங்கள் வச்சுருப்பான். குலதெய்வ வழிபாடு இல்லைனால் அவனால் அந்த பணத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை ஆள்கள் வேலைக்கு செஞ்சாங்க, நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில் 10 படி ஏறணும்னா 12 படி கீழே இறங்கிடுவான். எந்த ஒரு நல்ல காரியம் நடக்காது. குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் குழந்தை இருக்காது. வீட்டில் தோள்கள் மேல்கால் ஊறல் வந்துடும், அரிப்பு வந்துடும். இப்படி பலவிதமான செயல்பாடுகள். ஏன் குலதெய்வம் மறையுதுன்னா, அந்த வீட்டில் உள்ள முன்னோர்களை மதிக்காமல் ஏதோ ஒரு பிறவியில் 21 தலைமுறையில் ஏதாவது ஒரு தலைமுறையில் அந்த வீட்டில் உள்ளவங்களை மதிக்காமல் ஐயாமல் இருந்திருப்பாங்க. அதனால் ஒரு அகாலம் மரணம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அந்த மரணத்துக்கு பின்பு அந்த வீட்டில் விதிமுறைகள் கடைப்பிடிக்கலைனாங்களா குலதெய்வமும் மறைஞ்சிரும். இந்த ஒரு ஆள் இறந்தவுடனே அவங்ககிட்ட இருந்து குலதெய்வம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பல காலங்கள் அவங்க அவசியப்படக்கூடிய காலங்கள் இந்த அவசியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதில் அடையக்கூடிய தண்டனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ள ஆளுகளுக்கு எல்லாரும் குலதெய்வத்தை பார்க்க, நம்மளும் குலதெய்வத்தை தேடணுங்கிற ஒரு எண்ண பரிமாற்றத்தை கொடுக்கும். அந்த எண்ண பரிமாற்றத்தை கொடுக்கும்போது
எங்கே போனால் குலதெய்வத்தை பார்க்கலாங்கிறத தேடுவாங்க. அப்படி பல பேர் நம்மகிட்டையும் வந்திருக்காங்க, பல பேர் வெளியும் போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்தா நான் அவங்க குலதெய்வத்தை இதுதாங்கிறத அவங்களால சொல்ல முடியாது. ஆண் தெய்வமாக இருக்கும், இல்லை பெண் தெய்வமாக இருக்குமா, அதுக்கப்புறமா நம்மகிட்ட தான் வருவாங்க. நம்மளுமே அந்த அவங்க வழிபாடு மூல தெய்வத்தை தான் சொல்ல முடியுமே தவிர எந்த ஊரில் அந்த தெய்வம் இருக்குங்கிறலாம் சொல்ல முடியாது. அவங்க வழிபாடு பண்ண மூல குலதெய்வம் எந்த இடத்துல பிடிமண் எடுத்து எந்த இடத்துல வழிபாடு பண்ணாங்க இதை வேணால் சொல்லலாம். ஆனால் அங்கே குலதெய்வம் இங்கே புலம்பெயர்ந்தோடனே அப்புறம் இடித்து தள்ளிடுவான். அந்த காலத்தில் குலதெய்வம்லாம் எப்படி கட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிடிமண் எடுத்துகிட்டு போய் அவங்க இருந்த பகுதியில் அவங்க தோப்புக்குள்ளே அந்த பிடிமண்ணை மண்ணோட சேர்த்து குழைச்சி அந்த இடத்துல ஒரு பூடை மாதிரி வைப்பாங்க. அதைத்தான் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க புலம்பெயர்ந்து போனதுக்கப்புறம் அந்த வழிபாடுகள் இடிக்கப்படும், அந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு அதை அடுத்தவங்க வந்து கமர்ஷியலாக்கி விலைக்கு விற்றுருவான். இல்லைன்னா ஆக்குப்பை பண்ணி அவங்க வீடு கட்டிடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த குலதெய்வங்கள் எங்களுக்கு தெரியாது. வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த இடங்கள் தெரியும். இப்போ ஒரு குலதெய்வத்தை எப்படி சரியான முறையில் வந்து வழிபடுறது ஐயா? குலதெய்வம் வழிபாடு பண்ணுறதுங்க சிறப்பான முறைகள் தனி யூனிவர்சிட்டியிலே படிக்க வேண்டியதில்லை. வீட்டில் சுத்தமாக இருந்து ஒரு பத்தியப்படுத்தி வச்சு ஒரு பொங்கலோ வெத்தலை பழமோ அவல் பொரி கடலையோ ஒன்றுமே இல்லைன்னா 2 அரிசியை வச்சு கூட வழிபாடு பண்ணலாம். அரிசியை வச்சு வழிபாடு பண்ணி அந்த அரிசியை எடுத்து பறவைகளுக்கு போடணும். அதனால் வழிபாடுனால யாராவது ஒரு ஆள் பசியாறணும். ஒரு கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறேன்னா அந்த வழிபாடு முடிஞ்சோன்னா நீங்கள் போய் வழிபாடு பண்ணதுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு உணவளிக்கணும். இதுதான் அதோட சிறப்பு. உங்களுக்கு அந்த பலன் தானாக தேடி வந்துடும். வேறு குலதெய்வ வழிபாடுங்கிறது வேறு ஏதோ பண்ணியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அவருடைய கதைகளை வில்லுப்பாட்டு, நையாண்டி மேளம், உடுக்க மேளம்லாம் வச்சு, கனியான் குத்து இதுகள்லாம் வச்சு அந்த மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் அந்த பாடல்களை அந்த தொழிலாளிகளை கூட்டு அந்த கோவிலில் பாடச் செய்வது ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும். பூர்வ ஜென்ம கர்மா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஏன்னா பல தொழிலாளிகளுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க. அவங்களுடைய அந்த இறைவனுடைய பாடல்கள் அவங்க படிக்கும்போது இவங்களுக்கு அது புண்ணியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா முருகர் இருக்காரு. முன்னாடி காலத்துல, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பெருசா முருகரை வந்து யாரும் போற்றல அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து முருகருடைய அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா ஐயா? லோக சஞ்சாரத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கிரகாதிபதியினுடைய ஆட்சி தான் நடக்கும். அந்த கிரகாதிபதிக்கு அதிபதியான தெய்வங்கள் அந்தந்த காலத்தில் மேலோங்கி வரும். இப்போ அழிவு காலம் வரும்போது பல இடங்களில் பூகம்பங்கள், மழை சேதம், பூமி பிளக்கிறது, மண் உருண்டு விழுதுறது, இடிபாடுகளுக்கு சிக்கி தவிக்கிறது. இந்த ஆண்டு பாருங்கள் பூரா இது பூரா செவ்வாய்க்கோள்களினுடைய அதிகாரத்தில் வரும். தர்மம் எங்கெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆறக்கூடிய இடங்கள்லாம் தர்மம் வரும். தர்மம் வரும்போது சில இடங்களில் அந்த அழிவுகள் ஏற்படத்தான் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது. அதில் சங்கடப்படுறவங்க நினச்சி துவைக்கும் போது 4 பக்கம் தெரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நல்லவர்களும் சில பேர் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. அப்படி வரக்கூடிய காலங்கள் தான் இந்த காலம். அந்த நேரத்தில் யார் அதிபதினா முருகப்பெருமான் தான் அதிபதி. செவ்வாய் தோஷத்துக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி. அதனால் இந்த காலகட்டங்களில் அவருடைய அனுகிரகங்கள் நிறைய கிடைக்கும். அதை வச்சு மக்கள் வழிபாடுகளும் நிறைய பண்ணுவாங்க. அவரை வழிபடுறதுக்கு நிறைய பேர் நிறைய முறைகள் சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். முருகரை வழிபடுறதுக்கு இது சிறந்த முறை அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க ஐயா? எந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறதுக்கு சிறப்புங்கிறது கிடையாது. முதல்ல தெய்வங்கள் சொல்லக்கூடிய போதனைகள் என்னன்னா சமத்துவமாக இருக்கணும். முருகனை பிறத்த மட்டும் இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். காவடி சிந்து, கோலாட்டம், இப்படி பல விதமான கிராமிய கொத்து இசைகளுக்கு முன்னுரிமை முருகப்பெருமானுக்கு உண்டு. போகும்போது யாத்திரைகள் போகும்போது கும்மி அடித்து ஆடிப்பாடி போகிறது, நையாண்டி மேளங்கள், இந்த மேளங்கள் வாசிச்சுட்டு போகிறது, இது வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பானது. காவடி தூக்கிட்டு போவாங்க, காவடி பாட்டு படிச்சுட்டு போவாங்க, இதெல்லாம் ஒரு சிறப்பானது. இது முருகப்பெருமானுக்கு இஷ்டம். ரெண்டாவது, அங்கங்கே நீர்மோர் தாகத்தை தீர்க்கிறதுக்கு நீர்மோர் கொடுக்கணும். இப்போ யாத்திரை போகிறாங்கன்னா அவங்களுக்கு நீர்மோர் கொடுக்கறது
ஒரு பெரிய புண்ணியம். நீங்கள் முருகனுக்கு போய் கொட்டி கொடுக்க வேண்டாம். அவனை வழிபாடு பண்ண போகிறவங்களுக்கு நீர்மோர் கொடுத்தாலே முருகப்பெருமானுக்கே நீங்கள் சாப்பாடு கொடுத்த மாதிரி. நீர்மோர் கொடுத்ததுக்கே இந்த கெதின்னா, முருகப்பெருமானுக்கு உணவளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு உணவு கொடுத்தால், அன்னதானம் பண்ணால் அதை விட பெரிய ஒரு பலன் கிடைக்கும். எப்படியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் கிடைக்கும், அது உறுதி. ஆனால் எந்த ரூபத்தில்ங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏதோ கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். யாத்திரை போகிறவங்களுக்கு செஞ்சால் பலன் கிடைக்கும். அதே மாதிரி முருகனுடைய சிறப்பு வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு பசுமையான மரங்களை பார்த்து வழிபாடு பண்ணாலே முருகன். அழகு எங்கெல்லாம் இருக்கோ, ஒரு மயிலை பார்த்து கும்பிடலாம், ஒரு குருவியை அழகை பார்த்து கும்பிடலாம், ஒரு கிளியினுடைய அழகை வர்ணிச்சாருன்னா அது முருகப்பெருமான். அழகு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இயற்கையினுடைய அழகை சொல்கிறேன். தண்ணி நீரோடு எப்படி தெளிஞ்சு ஓடி வரும், அந்த அழகை ரசிக்கிறதே தனி. அங்கே முருகப்பெருமான் இருக்கார். நதியை பார்த்து கும்பிடலாம், மரங்களை பார்த்து வழிபாடு பண்ணலாம், மலையை பார்த்து பண்ணலாம், குன்றுதோறும் இருக்கும் குமரனை எங்கே வேணாலும் வழிபாடு பண்ணலாம், பசுமை நிறைந்த வயலை வழிபாடு பண்ணலாம். அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார். தமிழை நல்ல கற்றுக் கொடுக்கலாம், அங்கே முருகன் விளையாடுவார். அழகு என்ற சொல்லுக்கு தமிழ்னே பேர், தமிழ் என்ற சொல்லுக்கு முருகன்னு பேர், முருகன் என்ற சொல்லுக்கு இளஞ்சின்னு பேர், இளஞ்சி என்ற சொல்லுக்கு மகிழ்னு பேர், மகிழ் என்ற சொல்லுக்கு முருகன். முருகன் என்ற சொல்லுக்கு உள்ள அர்த்தங்கள். இந்த இதில் ஏதோ மரங்கள் வளர்க்கலாம், முருகனுக்குரிய மரங்கள் வளர்க்கலாம், அது ஒரு பெரிய புண்ணியம். மகிழ மரம் வளர்க்கலாம், தென்னை வளர்க்கலாம், அங்கங்கே சாலைகளில் மரங்களை வளர்க்கலாம். இது முருகப்பெருமானுக்கு சோலைவனம். அந்த எந்த இடத்துல சோலையாக இருக்கோ அந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பார். இயற்கையை நேசிக்கிறவங்க இதயத்தில் பூரா முருகப்பெருமான் இருப்பார். இதுதான் முருக வழிபாடு. ஒரு மரத்தை வெட்டிட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லி வெட்டினா அவன் குடும்பமே தரிசாயிடும். இப்போ நிறைய இடத்துல நெடுஞ்சாலைத்துறை ரோடை அகலப்படுத்துன்னு சொல்லி மரத்தை பூரா வெட்டிடுதான். வெளிநாட்டில் ரோடை அகலப்படுத்தோன்னா அந்த மரத்தை எடுத்து தூர கொண்டு வச்சு வளர்க்கான். இவன் உடனே அதை விற்கிறதுக்காகவே ரோடை அகலப்படுத்தும். இயற்கை வளத்தை சுரண்ட பண்ணுறதுக்காகவே இயற்கை ரோடை அகலப்படுத்துகிறாங்க. எங்கள் ஊரில் பல இடங்களில் மலை வளங்களை சுரண்டி எடுத்துட்டான். அன்றைக்கி ஒரு தடவை நிலநடுக்கம் வந்துருச்சு. நான் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த பகுதியிலையும் தென் தமிழ்நாட்டில் நிலநடுக்கங்கள் வரும், நீருக்கு பஞ்சம் வந்துடும். இப்போ தென் பகுதியில் பார்த்தீங்கன்னா மலை வளங்களை பூரா கனிம வளங்களை பூரா வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குன்றுதோறும் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மலைகளை பூரா இப்போ வெட்டி எந்தெந்த கோவில்களில் முருகப்பெருமானுடைய உருவங்கள் இருக்கோ, எந்த மலையில் இருக்கோ தெரியாது. சில இடங்களில் நாங்கள் தடை பண்ணியிருக்கிறோம், சில இடங்களில் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசே பிரதானம். சில நீதி அரசர்கள் கூட அதை கண்டுக்கிடலை, காவல்துறையும் கண்டுக்கிடலை. என்ன பண்ணுறது, இயற்கை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். எல்லாருமே செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? முருகப்பெருமான் அங்ககாரகன். அங்ககாரகன் செவ்வாயினுடைய அம்சத்தில் உள்ளவன், காவல். அதனால் அந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையினுடைய சொல்லுக்கு சிகப்பு தன்மை வாய்ந்தது. சாக்தத்தோடைய அம்சம்தான் முருகன். அந்த முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடுறது சிறப்பாகும். செவ்வரளி மாலை போட்டு சுவாமியை வணங்குறது அது ஒரு சிறப்பானது. முருகப்பெருமானை வணங்கும் போது செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் நமக்கு பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் தனியும், கோபங்கள் தனியும், ப்ரெஷர் தனியும், பல விதையில் உடல்நிலையும் சாந்தமாகும். அதுக்காகத்தான் செவ்வாய்க்கிழமை வழிபாடு சிறப்பாக சொல்லப்படுது. நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணலில் ரொம்ப அழகாக நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.